அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஷின் நம்பர் 18 பார்க்குறோம். ஸோ இங்கே மேலே நியூமரேட்டரில் டிகிரி வந்து 4னு கிடைக்குது, டினாமினேட்டரும் டிகிரி 4னு இருக்குது. அது இல்லாமல் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம வேற ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். நான் டீன்னு எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி. இதை அப்ளை பண்ணால் t plus 1 into t plus 2 divided by t plus 3 into t plus 4 கிடைக்குமா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். t ஸ்கொயர் plus 2t plus 1t 3t plus 2 divided by இங்கே t ஸ்கொயர் 4t 3t 7t plus 7t plus 12. இப்போ நமக்கு அகைன் நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டரோட டிகிரியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது நம்ம கண்டிப்பாக டிவைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் 3t ப்ளஸ் 2வை டி ஸ்கொயர் ப்ளஸ் 7t ப்ளஸ் 12ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைம்ஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 7t ப்ளஸ் 12. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4t மைனஸ் 4t மைனஸ் 10. ஓகேவா? இப்போ இதை வந்து 1 மைனஸ், இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் 4t ப்ளஸ் 10 டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 7t ப்ளஸ் 12 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம டி அப்படின்னு எடுத்துருந்தோம், ஆனால் இந்த டிஎக்ஸோட வேல்யூ மாற்றலை. கரெக்டா? அப்போது இதை டைரெக்டாக எக்ஸை வச்சு தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து dx மைனஸ் இன்டகிரல் 4t ப்ளஸ் 10 டிவைட் பை t ஸ்கொயர் ப்ளஸ் 7t ப்ளஸ் 12 இன்டூ dx. dt கிடையாது, dt நம்ம கன்வெர்ட் பண்ணல, இது 12. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் டீயை அகைன் எக்ஸ் ஸ்கொயர்னு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? நல்லா கவனிங்க. இங்கே டீன்ற வேரியபிள் இருக்குது, இங்கே டிஎக்ஸ் இருக்குது. வேறு வேரியபிள் டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ இதை I1 மைனஸ் I2ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு I1 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்டகிரல் dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் C1 இது அப்புறம் எழுதிக்கலாம். அடுத்து I2 ஈக்குவல் டு, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இன்டகிரல் 4t plus 10 divided by t square plus 7t plus 12 into dx. இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணணும். இந்த t square plus 7t plus 12 இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்? நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கங்க. நான் இங்கே கேன்சல் எரேஸ் பண்ணிட்டேன். t plus 3 into t plus 4 இது என்ன கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஈக்குவலாக இதை மட்டும் தனியாக வேணும்னா எடுத்து எழுதிக்கிறேன். 4t plus 10 divided by t plus 3 into t plus 4 இது a by t plus 3 plus b by t plus 4னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே a into t plus 4 plus b into t plus 3ன்னு கிடைக்கும். இங்கே 4t plus 10ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு டீயோட வேல்யூ -3ன்னு அப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 4 into -3 plus 10 equal to t into -3 plus 4. சாரி, t இல்லை 4a. -12 plus 10 equal to a. So a is equal to -2. Next. இப்போ டீயோட வேல்யூ -4ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4 into -4 plus 10 equal to a cancel ஆகிடும், b into -4 plus 3. இது -16 plus 10 equal to -b
minus 6 is equal to minus b, b is equal to 6. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் இன்டெக்ரல் இங்கே ஏவோட வேல்யூ -2வா? ஸோ -2 பின்னாடி எடுத்துக்கிறேன். பியோட வேல்யூ மட்டும் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். 6 divided by t plus 4 minus 2 divided by t plus 3 into dx. இப்போ t ஓட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். 6 divided by x square plus 4 minus 6 divided by x square plus 3 into dx. சாரி, இது 6 கிடையாது, 2. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா 6 வெளியே வந்துடும். இது வந்து tan இன்வெர்ஸ் ஃபார்முலா. tan இன்வெர்ஸ் ஃபார்முலா 1/a ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இன்டகிரல் dx divided by x square plus a square equal to 1/a tan inverse x by a plus c. இப்போ இந்த ரெண்டுமே வந்து சேம் tan இன்வெர்ஸ் ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு 6 வெளியே எடுத்துடுறேன். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 1/, இந்த 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இந்த 3 √3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போது இங்கே ஏவோட வேல்யூ 2, 1/2 tan inverse x by 2 minus இங்கே 2 வெளியே எடுத்தோம்னா 1/√3 tan inverse x by √3 plus c. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இங்கே வந்து நம்ம இதை 6 கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போது 3 tan inverse x by 2 மைனஸ் இது வந்து 2/√3 அப்படியே இருக்கட்டும். tan inverse x by √3 plus c. இது c2. ஏற்கனவே நம்ம c1 பார்ட் எடுத்துருந்தோம், இங்கே c2. இப்போ ஃபைனல் ஆன்சர் i1 minus i2. i1ஓட வேல்யூ x. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் i is equal to i1 minus i2. இது x plus c1 மைனஸ் இங்கே இருக்கிறதுக்கு சைன் எல்லாத்துக்கும் மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால. அப்போ இது -3 tan inverse x by 2ன்னு, இது ப்ளஸ் 2/√3 tan inverse x by √3ன்னு கிடைக்கும். இது வந்து மைனஸ் c2. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் ப்ளஸ் c1ம் மைனஸ் c2வும் சேர்த்து ஒரே ஒரு சீன் எடுத்துக்கலாம். அப்போ 3x minus 3 tan inverse x by 2 plus 2/√3 tan inverse x by √3 plus c, where c is equal to c1 minus c2. So, இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.